ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, Photoshop பயன்படுத்தி நம்மளோட ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கோட் ஷூட்ல இருக்கோம் அப்படின்னா, அதை எப்படி ஃபார்மல் ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் பண்றது. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபார்மல் ட்ரெஸ்ல இருக்கோம் அப்படின்னா, அதை எப்படி கோட் ஷூட் இருக்கிற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம லேடிஸ்களுக்கு சுடிதார்ல இருக்கக்கூடியவங்கள சேரீல இருக்கிற மாதிரியும், சேரீல இருக்கக்கூடியவங்கள சுடிதார்ல இருக்கிற மாதிரி நமக்கு விருப்பப்பட்ட ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம Photoshop ஓபன் பண்ணிப்போம். ஒன்ஸ் நம்ம Photoshop ஓபன் பண்ண பிறகு நமக்கு எந்த போட்டோவை நம்ம எடிட் பண்ண போறோமோ அந்த போட்டோவை நம்ம ஓபன் பண்ணிப்போம். ஸோ நான் வந்துட்டு நீங்க பாக்குற மாதிரி இந்த போட்டோ ஓபன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த போட்டோல இருக்கக்கூடிய நபர் பாத்தீங்கன்னா சாதாரணமா டிஷர்ட்ல இருக்காரு. ஸோ நம்ம இந்த போட்டோவை கோட் ஷூட்ல இருக்கிற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போவோம். போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. உங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு TM Dress PNGன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டரை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ஃபோல்டரா வந்துடும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் நமக்கு தேவையான அந்த PNG ட்ரெஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு நான் நீங்க பாக்குற மாதிரி ஃபார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நம்ம பிளேஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ண உடனே நம்மளோட Photoshop அந்த ஃபார்மல் ட்ரெஸ் வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நமக்கு இந்த ட்ரெஸ் பிளேஸ் ஆன உடனே மறக்காம என்ன பண்றீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு மூவ் டூல கிளிக் பண்ணிட்டு இதோட சைஸை வந்து நம்ம தேவையான அளவு நம்ம பெருசு பண்ணிப்போம். ஸோ நீங்க பாக்குற மாதிரி பொறுமையா இதோட சைஸை வந்து நீங்க அந்த பர்டிகுலர் நபருக்கு சூட் ஆகிற மாதிரி கரெக்டா நீங்க சைஸை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட அந்த சைஸை வந்து நம்ம கரெக்டாக அந்த நபருக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில மைனூட்டான அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுவோம். அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஜூம் பண்ணி பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு இந்த சின்னதாக ஒரு சில கேப் இருக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். ஸோ அதை நீங்கள் எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னா லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம கடைசியாக பிளேஸ் பண்ண அந்த ஃபார்மல் அப்படிங்கிற அந்த ட்ரெஸ்ஸோட லேயரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த வார்ப்பு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி மிடில் போர்ஷன்லயும் சரி நமக்கு சின்னதா ஒரு 3 டாட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் ஷர்ட்ல உள்ள அந்த லெஃப்ட் சைடு காலர் போர்ஷன் வந்து நமக்கு இந்த கழுத்து போர்ஷனோட நமக்கு மெர்ஜ் ஆகணும். ஸோ அதனால நம்ம இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த சின்னதா ஒரு டாட் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த சின்னதான அந்த டாட் மாதிரி இருக்கிற அந்த புள்ளியை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கழுத்து பகுதியோட ஒட்டி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரைட் சைடு ஒரு டாட் இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல அதை வந்து அந்த டாட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கரெக்டா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டாந்து கழுத்து பகுதியோட ஒட்டி இருக்க மாதிரி பண்ணுங்க. மறுபடியும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கழுத்து பகுதியோட ஒட்டி இருக்க மாதிரி பண்ணுங்க. இது மாதிரி கரெக்டா அந்த கழுத்து பகுதியோட மெர்ஜ் ஆயிருக்கிற மாதிரி நீங்க இந்த டாட்டை யூஸ் பண்ணி நீங்க வார்ப் டூல் மூலமா நீங்க கரெக்டா ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கிட்டத்தட்ட பக்காவா நமக்கு அந்த ஷர்ட் வந்துட்டு இந்த கழுத்து பகுதியோட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜூம் லெவலை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பக்காவா வந்து அந்த ட்ரெஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் மேனுக்கு வந்து கரெக்டா செட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை அழகா க்ரோப் டூல் யூஸ் பண்ணி முதல்ல நம்ம இந்த லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் லேயர் அப்படிங்கறத கொடுத்துவோம். மெர்ஜ் லேயர் அப்படிங்கறத கொடுத்துட்டு க்ரோப் டூல செலக்ட் பண்ணுவோம். க்ரோப் டூல செலக்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையில்லாத போர்ஷனை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ நீங்க பாக்குற மாதிரி க்ரோப் டூல யூஸ் பண்ணி நீங்க கரெக்டா தேவையான போர்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த போட்டோ வந்துட்டு கரெக்டா க்ரோப் ஆயிடுச்சு. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம ரொம்ப சிம்பிளா கிட்டத்தட்ட 2-3 நிமிஷத்துல நமக்கு தேவையான அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதுக்குள்ள நிறைய PNG ஃபைல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு போட்டோவை நான் யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸை நான் செட் பண்ணி காமிச்சேன். இது மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான போட்டோக்கள்ல பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி ஈஸியா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது தவிர வேற சில எக்ஸாம்பிளும் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ஒண்ணா காமிக்கிறேன் பாருங்க. இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நபர் வந்துட்டு கோட் ஷூட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது. இதோட ஒரிஜினல் இமேஜ் பார்ப்போம். இப்போ இந்த நபரோட ஒரிஜினல் இமேஜ் வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஜஸ்ட் டிஷர்ட்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நான் வந்து நீங்க பாக்குற மாதிரி PNG ட்ரெஸ்ஸை நான் செட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் இது. இப்போ பாருங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அந்த வித்தியாசம் பாருங்க இவ்வளவு அழகா ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பெண்மணியோட லுக் பாருங்க சுடிதார்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஸ்டேஜ் அதாவது இந்த ட்ரெஸ் இந்த சுடிதார் செட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள பழைய இமேஜ் பாருங்க. இப்ப ஸோ இதுதான் அந்த லேடியோட பழைய இமேஜ். ஸோ நான் அழகா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம சுடிதார்ல இருக்க மாதிரி அழகா ரொம்ப சிம்பிளா மாத்திட்டோம். ஸோ கடைசியா இன்னொரு இமேஜோட எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த போட்டோல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் தாத்தாவோட இமேஜ் பாருங்க வேஷ்டி சட்டையில இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு பாத்துருவோம். இப்போ நம்ம ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த தாத்தாவோட முதல்ல உள்ள அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பழைய செல்லரிச்ச மாதிரி ஒரு போட்டோ ஒன்று இருக்கு, பழைய காலத்து போட்டோ. இந்த போட்டோ நான் அழகா இந்த நீங்க பாக்குற மாதிரி இந்த பர்டிகுலர் ஹெட் போர்ஷன் மட்டும் நான் இந்த ஹெட் போர்ஷனை மட்டும் நான் அழகா கழுத்தோட இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன்.
ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க PNG ட்ரெஸ்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலமா நம்ம நீங்க பாக்குற மாதிரி இந்த வேஷ்டி சட்டையில இருக்கிற மாதிரி ஒரு பாடி போர்ஷனை நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த ஃபைனல் லுக் வந்துட்டு அழகா கிடைச்சிச்சு. இப்போ முன்னாடி உள்ள அந்த பழைய போட்டோ பாருங்க, இதுதான் அந்த ஒரிஜினல் இமேஜ். ஸோ இப்போ நம்ம கடைசியா நம்ம எடிட் பண்ண பிறகு உள்ள அந்த ஃபைனல் ரிசல்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க தேவையான PNG ட்ரெஸ்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் நம்ம பார்த்துருவோம். உங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த TM ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது பாருங்க, இதுதான் அந்த ஃபோல்டர். பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார்மல் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இது ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க பாக்குற மாதிரி நிறைய ட்ரெஸ் வந்துட்டு நமக்கு PNG ஃபார்மட்ல ஆல்ரெடி கட் பண்ணி இருக்கும். ஜஸ்ட் நீங்க எந்த இமேஜுக்கு இந்த ட்ரெஸ்ஸை செட் பண்ணணுமோ அந்த இமேஜ் மேல ஏற்கனவே நான் எடிட் பண்ணி காமிச்ச மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போயிட்டு நம்ம அழகா ஃபிட் பண்ணிட்டு வார்ப் டூலை யூஸ் பண்ணி நீங்க அழகா இந்த கழுத்து போர்ஷனை வந்து நீங்க அழகா சரி பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர வேற சில ஃபோல்டர்ஸும் இருக்கு. ஃபார்மல் ஷர்ட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ இது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் ஷூட்ல இருக்கிற மாதிரி நிறைய ட்ரெஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இது தவிர உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்டைல்ல உங்களுக்கு ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். வயசானவங்களோட ட்ரெஸ்ஸும் நான் PNG ஃபார்மட்ல கொடுத்துருக்கேன். வயசான ஃபீமேலுக்கான ட்ரெஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஸோ இப்போ நீங்க பாக்குறது வந்து டீனேஜ் வயசுல உள்ள லேடிஸ்களுக்கான அந்த ட்ரெஸ் எல்லாம் பாக்குறீங்க இப்போ நீங்க. ஸோ அது இது தவிர நமக்கு வேஷ்டி சட்டையில இருக்கிற மாதிரி நம்ம நிறைய PNG கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வேஷ்டி சட்டையில இருக்கிற மாதிரியான PNG தான் இது. இதை யூஸ் பண்ணி நீங்க வேஷ்டி சட்டையில இருக்கிற மாதிரி கூட நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும், சவுத் இந்தியன் ஸ்டைல்ல அந்த மேரேஜ் ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி நிறைய PNG எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி கூட நீங்க அழகா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.